நம்மளை நேசிக்கிறவர்களுக்காக அல்லது நாம நேசிக்கிறவங்களுக்காக, நம்ம கூட வாழ்றவங்களுக்காக, நம்ம கூட இருக்கிறவங்களுக்காக, எனக்கு என் கூட இருக்கிறவங்களுக்கு இது பிடிக்காது, நான் இப்படி பண்ணா பிடிக்காது, நான் இப்படி நடந்துக்கிட்டா பிடிக்காது, இப்படி பேசினா பிடிக்காதுன்னு சொல்லி தங்களுடைய வழிகளை பிடித்தவர்களுக்காக மாற்றிக்கொள்ளுகிறவர்களும் உண்டு. நம்ம எப்பயாவது தேவனை பத்தி நம்ம யோசிச்சிருக்கிறோமா? கர்த்தருக்கு எது பிரியமான வழி, நான் நடக்கிற வழி, அதாவது என்னுடைய கிரியைகளோ செயல்களோ ஆண்டவருக்கு பிரியமானதா இருக்கா, நான் நடந்துக்கிற விதம் அவருக்கு பிரியமா இருக்கா அப்படின்றத நம்ம யோசிச்சிருக்கிறோமா என்னைக்காவது? கர்த்தருக்கு பிரியமான வழி அப்படின்னாலே ஏதோ பிரியமான வழி, நம்ம பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமான ஒரு வழியில நடக்கிறது தான் ஒரு பிரியமான வழின்றாரு. வேதத்தை ஏந்தின எல்லாருக்குமே ஒரே வழி, அது நித்திய ஜீவனுக்கு ஏதுவான ஒரு வழிதான். அந்த வழியில தான் நம்ம பயணித்து கொண்டிருக்கோம். அந்த வழிகள்ல நடக்கிற நமக்கு சில பாவங்கள்னால நம்ம இடறி